ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சக்திவேல் இயக்கத்தில் குணநிதி, செம்பன் விஜயன், காளி வெங்கட் நடிப்பில் வந்திருந்த அலங்கு இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். டிசம்பர் மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ அமேசான் பிரைமில் வந்திருக்கு. அலங்கு இது போஸ்டர்லேருந்து நம்ம என்ன மாதிரி படம்னு புரிஞ்சுக்க முடியும். மேன் விசஸ் டாக், பொதுவாக டாக் பேஸ் பண்ணி வந்த படங்களில் சார்லி குறிப்பாக சொல்லலாம். இது வந்து நம்ம ரொம்ப எமோஷனலான ஒரு படம். அது மாதிரி ஜான் விக், ஒரு வளர்ப்பு நாயை கொன்னதுக்காக அவர் எந்த லெவலில் பழிவாங்க போறாரு. வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 4 சீரீஸ் வந்திருக்கு. அதில் அவ்வளோ பெரிய ஹிட்டான படம். அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் படத்தையும் பார்த்துருக்கோம். ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த தர்மன், இவரோட முதலாளி வந்து ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லை, இதை கொன்றுங்கன்னு சொல்றாரு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை கொல்ல போகும்போது இவருக்கு அந்த நாய் பிடிச்சி போக கொல்லாமல் விட்டுறாரு. ஸோ அது இவர் கூடயே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் இவர் எங்கே போனாலும் கூட சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் பழக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த நாய்க்கு இவருக்குள்ள அந்த பிணைப்பு எமோஷனலை அழகாக காமிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு வேலை நிமித்தமாக இவர் எல்லாருமே கேரளாவுக்கு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல இந்த நாய்க்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த நாயை காப்பாற்றுறதுக்காக, இல்லை இவரோட அந்த வளர்ப்பு பிராணியை, இல்லை அந்த தோழமையை காப்பாற்றுறதுக்காக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவரெல்லாம் எந்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்றத மேக்கிங்ஸ் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு இயக்குனர் சக்திவேல். இந்த படத்தோட ப்ளஸ்ஸே வந்து வர கேரக்டர்ஸ் தான். மெயின் ஹீரோ வர குணநிதியாக இருக்கட்டும், ஒரு செம்பன் வினோத் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், அதே சமயத்தில் பொலிட்டிக்கல் கனெக்டிவிட்டியாக இருக்கிற வரட்டும், அவரோட ஒண்டவன வரவராக இருக்கட்டும், இதுலேயும் வந்து இந்த ஹீரோவோட அம்மாவை வரவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக அந்த ட்ரைபல் இனத்துக்கே உரிய அந்த ஒரு ஒரு துளி கூட அந்த யதார்த்த நிலைமை மாறாமல் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி காளி வெங்கட், இவர் யதார்த்தமான நடிப்பு அழகாக பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து இந்த படத்தில் ஹீரோவோட மாமாவாக வராரு. இவர் கேரளாவுக்கு அவங்களுக்கு அனுப்புறது, அங்கே வேலை வாங்கி தருது, அவங்க ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி படம் ஃபுல்லாக அவர் இந்த படத்தை ஒரு உயிரோட்டமாக வச்சிருக்கிறது ஒரு முக்கியமாக உதவி இருக்கிறாரு. படத்தில் ஒன்லைன் பழக்கப்பட்டது தான், ஒருத்தன் தன்னோட நாய்க்காக வந்து எந்த லெவலில் போகிறான் அப்படின்னு. பட் இதில் வந்து இது வளர்ப்பு நாயோ, நாய் வந்து எதுக்கோ காப்பாற்றிருக்கு, அதனால் எமோஷனலாக பதிலுக்கு போகிறாரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பேக் ஸ்டோரிலாம் கிடையாது. செம்மன் பொண்ணை வந்து ஒரு நாய் கடிச்சிருது. ஸோ அதனால ரொம்ப மன உளைச்சலுக்காளர் அவர் அந்த ஊரில் இருக்க எல்லா நாயும் கொல்ல சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப நெஞ்ச பதிக்கிற மாதிரி இருந்தால் கூட அருமையாக படமாக்கியிருக்காங்க. இது மாதிரி படத்து இந்த வேலைக்கு போயிருக்க ஹீரோவோட நாய் அதில் மாட்ட இவர் எப்படி காப்பாற்றுறான்றது தான். இந்த ஒன்லைன் பார்க்கும்போது ஒரு சின்னதாக இருந்தால் கூட இவங்க கிராமத்தை வந்து அழகாக காமிச்சது, ஒரு ட்ரைபிள் வந்து போலீஸ் ட்ரீட் பண்ணுற விதம், இங்கேருந்து கேரளாவுக்கு வேலைக்கு போகிற தமிழர்களை, அந்த தொழிலாளிகளை அவங்க நடத்துகிற விதம் எல்லாத்தையுமே ரொம்ப இயல்பாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. தன் புருஷனை யானை கொண்டதுனால அந்த யானை மேலே இந்த அம்மாவுக்கு இருக்கிற வெறுப்பு, அதை கொலை பண்ணுறதுக்காக வந்து இவங்க வெடிகுண்டு போடுறது, ஜென்ரலாக வந்து அந்த வாழை தோட்டம் இதெல்லாம் அவங்க பாதுகாக்கிறத எப்படி விலங்குகள் வந்து அபகரிச்சுட்டு போனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இது எல்லாத்தையுமே ரொம்ப இயல்பாக வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையில அந்த கேரளா தமிழ்நாடு பார்டரை வச்சு எடுத்திருக்காங்க. படம் தமிழ்லேயும் வந்திருக்கு, கேரளாலேயும் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஈக்குவலாக போட்டு அவங்க லாங்குவேஜே பேச வச்சுருக்காங்க. படத்தில் இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ் வந்து கடைசியான கிளைமேக்ஸு. இது எப்பவுமே ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு வரைமுறைக்குள்ளே போனாலும் அது அவங்க எடுத்துக்கொண்ட விதம், கடைசியாக ஹீரோ எடுக்கிற முடிவுன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப இயல்பாக பொருந்தது. என்னதான் தன் பொண்ணை கிடைச்சோ எல்லா நாயும் ஒருத்த கொல்ல சொல்வாளான்ற கேள்வி வந்தால் கூட அவர் பொண்ணுக்கும் அந்த செம்மன் விஜயனுக்குள்ள அந்த ஒரு நெருக்கத்தை ரொம்ப அழகாக காமிச்சனால நம்மளால வந்து இதை ஈஸியாக ஒத்துக்க முடியுது. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கதை, ஒரு சின்ன கதை, அதுக்கப்புறம் வந்து அது 2.5 மணி நேரம் இழுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஓரளவு நல்லா பண்ணியிருந்தா கூட நடுவில் வந்து இது இழுக்கிறதுக்காக காளி வெங்கட் இவங்க வந்து சொல்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, எமோஷனல் அதோட கதையை வந்து ஒரு இழுக்கிறதுக்காக பயன்பட்ட மாதிரி தெரியுது. அதே மாதிரி நிறைய வர கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சாதாரண யூடியூப்ல பண்ணுறதோட ரொம்ப சுமாராக இருக்குது. மேபி படத்தோட பட்ஜெட் காரணமாக இருக்கலாம். ஒரு காமன் ஆடியன்ஸ் ரொம்பவும் கவர்ற மாதிரியான சில விஷயங்கள் இல்லாமல் இருக்குது. பட் மற்றபடி இந்த படம் எடுத்துக்கிட்ட விதம், ஒரு நாய் வந்து வளர்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஆனால் அதை தாண்டி போகிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது 2 விதமான கோணத்துல இருந்து இந்த படத்தில் இயக்குனர் அழகியிருக்காரு. மொத்தத்தில் இந்த இயக்குனர் புதுசாக இருந்தால் கூட, நடிகர்கள் புதுசாக இருந்தால் கூட பார்க்குற மாதிரி நேர்த்தியாகவும் ரொம்ப சினிமாட்டிக்காக மேக்கிங்கும் நல்லா இருக்கிறதுனால வாங்க போகலாம். பஞ்ச் லைன், அலங்கு அழகு, 3 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.